இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த மொச்சக்கொட்டை, அதை வந்து இதில் போட்டுருணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ அது நல்லா இந்த காய் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டோம்னா நல்லா உப்பு காரம்லாம் இறங்கி நல்லா வெந்துக்கிட்டு இருக்குங்க. இன்னும் அந்த அரைச்சதை ஊற்றின உடனே தான் காரம்லாம் இறங்கும். இந்த அரைச்ச மசாலா ஊற்றின உடனே தான். இப்போதைக்கு இதை எல்லாத்தையும் வதக்கி இந்த காய் கொஞ்சம் வேகட்டுன்னு கொஞ்சம் வச்சாச்சு பாருங்கள். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கோம் வறுத்ததெல்லாம் அரைச்சிட்டு ஊற்றுறோம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொதிக்கணும்னு விடணுங்க. நல்லா இந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் இதே வறுத்துருக்கும், அதனால் பச்சை ஸ்மெல்லாம் இருக்காது. காயும் வெந்திருக்கும், இதனால் சுண்டி வரும். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மொச்சக்கொட்டையிலலாம் இந்த காரசாரம் இறங்கணும். காயில் மொச்சக்கொட்டையிலலாம் நம்ம அரைச்சி விட்டுருக்குற இந்த காரசாரம் இறங்குறதுக்காக தான் நம்ம போட்டிருக்கோம். இதில் நல்லா ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை